நீங்கள் உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்தவங்க தானே வந்து ஏன் மேல்முறையீடு மனு போட்டிருக்கீங்க? இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றமே விசாரிக்கட்டும், அதே 2 நீதிபதிகள் பெஞ்ச் விசாரிக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே சுருக்கமாக சொல்லணும்னா, ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ஜனவரி 9 ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சென்சார் பார்க்குறாங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு இதில் ஒரு ஆட்சேபிக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போங்கன்றாங்க வந்து சென்சார். இவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போகாமல் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்தில் வந்து தனி நீதிபதி விசாரிக்கிறாங்க. தனி நீதிபதி விசாரிக்கும் பொழுது இதில் ஒரு நபர் அப்ஜெக்ஷன் பண்ணுறது எப்படியாவது படம் பார்க்காதவர் எப்படி இந்த மாதிரியான ஒரு காட்சி இருக்குன்னு இதில் சொல்கிறாரு, நீங்கள் எது எப்படி ஏற்றுக்கிறீங்க, திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி யூஏ சர்டிஃபிகேட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்றாங்க. உடனே வந்து சென்சார் போர்டு ஒரு மேல்முறையீடு மனு அங்கேயே தாக்கல் பண்ணுறாங்க. அதே உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட நீதிபதிகள் விசாரணைக்கு வருது. தனி நீதிபதி சொன்னது செல்லாது அப்படின்னு சொல்லி வழக்கை வந்து ஜனவரி 21ஆம் தேதி ஒத்தி வைக்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு யார் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சென்சார் வந்து ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களை கேட்காம நீங்கள் ரிலீஸ் டேட்டு வைக்காதீங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு, நீங்கள் உயர்நீதிமன்றமே இதை விசாரிச்சுக்கிட்டோம்னு 21ஆம் தேதி இதனுடைய வழக்கு வரப்போகுது.